தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில உணவு வகைகள் காரணமாகத்தான் நம்முடைய உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு சில உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளமாக இருந்தா அதுதான் நம்முடைய உடலுக்கு அருமருந்தாக அமைது. அந்த வகையில வாயு தொல்லை மற்றும் அமீரண கோளாறு ஏற்படுமாக இருந்தா அந்த காலகட்டங்கள்ல நம்முடைய வயிறு ஊதிக்கொண்டு மூச்செடுக்க முடியாத நிலை ஏற்படும். அப்படி இருக்கும் போது சட்டனை என்ன செய்யுங்க அப்படின்னா, மோர்ல பெருங்காயத்தை கலக்கி நீங்க குடிப்பீங்களாக இருந்தா உடனடியாக வாய் தொல்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி அமீரண கோளாறுகள் சரி செய்யப்படுமா. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் வராம அவதிப்படுறதையும் பார்த்திருப்போம். அப்படி அவதிப்படுறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நெய்யில வதக்கி சாப்பிடுங்க. அதுவும் குறிப்பா 9 மணிக்கு முதல்ல சாப்பிட்டுருங்க. அப்படி செய்து சாப்பிடுறதுமே தனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, சீரகத்தை எடுத்து வறுத்துட்டு அதை வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வந்தாலே அவங்களுக்கு இரவு தூக்கம் இனிமையாக அமையுமா. கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு சில கோளாறுகளால பாதிக்கப்பட்டிருக்கவங்க காலையில எழும்பின உடனே வெறும் வயிற்றுல விளாம்பழத்தோட நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு கொண்டு வருவாங்களாக இருந்தா அவங்களுடைய கல்லீரல் கோளாறுகள் சரி செய்யப்படுமா. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமானவங்க பாதிக்கப்பட்டிருக்க நோய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயை இல்லாம செய்யணும் அப்படின்னா மாவிலை கொழுந்தோட துவரம் பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து ஊற வைத்து அந்த வேக வைத்து நீங்க சாப்பிட்டு கொண்டு வருவீங்களாக இருந்தா உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா. உருளைக்கிழங்கு சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அதை சாப்பிட்டா வாயு தொல்லைத்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஓடுறவங்க தான் அதிகம். அந்த வகையில இந்த உருளைக்கிழங்க அவித்துட்டு சாப்பிட்டு கொண்டு வரதன் மூலமாக குறிப்பா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அதிகமான பால் சுரக்குமா. அதே உருளைக்கிழங்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உப்பு, நெய், மிளகு இந்த மூன்றையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவீங்களாக இருந்தா உங்களுக்கு வாய் தொல்லையும் ஏற்படாதாம்.